மனம் வல்லாதிக்க சக்திகளை எதிர்க்கும் பேராயுதம். சென்ற பகுதிகளில் தவத்தின் ஆரம்ப நிலை, நடுநிலை, உயர்ந்த நிலை இவைகள் பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த உயர்நிலை தவத்துடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதியும் கூட. எல்லாருமே ஆன்மீகம் என்பது பெரிய கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப குழப்பமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படிலாம் இருக்காது. ரொம்பவே எளிமையாக இந்த விழியத்தில் நம்ம சொல்ல போகிறோம். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதனால் இந்த விழியத்தை முழுமையாக பாருங்கள். இந்த பகுதியில் சக்கரங்களை பற்றியும் குண்டலினி சக்தியை பற்றியும் அவற்றை எவ்வாறு இயக்க முடியுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, சித்தர்கள் யார்? இந்த சித்தர்கள் இவங்க வேற யாரும் இல்லைங்க, அட்வான்ஸ்டு சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, இவங்களுக்கு கிடைச்ச ஆற்றல்லாம் வச்சுட்டு மக்களுக்கு உதவி செய்கிறவங்க தான் சித்தர்கள். பல சித்துக்கள் பெற்றிருப்பாங்க. இதில் தான் பல பேர் தவறாக நினச்சிக்கிறாங்க. சித்தர்கள்னாலே மாயாஜாலம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சித்தர்கள்லாம் நம்ம என்ன பொருள் கேட்டாலும் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா நமக்கு சாபம் விட்டு நம்மளை பாம்பாவோ முயலாவோ மாற்றிடுவாங்க. ஆண்களை பெண்களெல்லாம் வசியம் பண்ணணுன்னா அவங்ககிட்ட போய் கேட்கலாம். இறந்தவர்களை உயிர்ப்பிப்பாங்க அப்படின்னுலாம் சித்தர்களை பற்றி பல பேரும் தவறான கருத்து வச்சுருக்கீங்க. இது முற்றிலும் தவறு. அனைத்து சித்தர்களுக்கும் மட்டமா சித்திகள்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு எக்ஸாமில் 40 மார்க் எடுத்த பையனுமே பாஸ் ஆனவன் தான், 100 மார்க் எடுத்த பையனுமே பாஸ் ஆனவன் தான். அதே போல் சித்தர்கள்லேயுமே பல லெவல்களில் இருக்காங்க. எல்லா சித்தர்களுமே அட்டமா சக்திகளை கைவர பெற்றிருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய சித்திகளுமே இருக்கும். இந்திரன் வானத்துக்கு மேலே பறந்ததும் சித்தி தான். சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் புதிய புதிய மருந்துகளை கண்டுபிடிச்சாங்களே, அதுவும் அவங்களுடைய சித்தியால் தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால் சித்துனாலே பறக்கிறது, மறைகிறது அது மட்டுமே இல்லை. கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல மக்களின் தேவையை கருதி மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு இந்த சித்தர்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இதுவுமே சித்து தான். ஒருவர் பிரபஞ்சத்துடன் நேரடி தொடர்பில் இருக்கும்போது தான் பல புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நம்ம சித்தர்களை அட்வான்ஸ்டு சயின்டிஸ்ட்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சித்திகளுக்காகவே பல பேர் தவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ணுறவங்களுக்கு சித்தியும் கிடைக்காது, ஆன்மீகத்தில் அடுத்த நிலைக்குமே போக முடியாது. இந்த காலத்தில் பலருமே தன்னை சித்தர்கள்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சித்தர்களுடைய முக்கியமான வரையறைகளை நம்ம சொல்லிடுறோம். அதை வச்சு யார் யார் சித்தர்கள்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். சித்தர்கள்னாலே காவி வேட்டி கட்டிக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக ருத்ராட்சம் போட்டுட்டு கையில் கமண்டலம் வச்சுட்டு உட்காந்துருக்கிறது தான் சித்தர்லாம் இல்லை. ஒருவர் சித்தர் என்றாலே அவர் மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும்னு நினைப்பார். நினைப்பது மட்டும் இல்லை, நல்லது செஞ்சிட்ருப்பார். சித்தர்களுக்கெல்லாம் முகத்தில் ஒரு பொழிவு இருக்கும், தேஜஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுடைய கண்களுமே அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் இதை தான் இந்த பிண்டாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, போலியான சித்தர்களுக்குமே மேக்கப் போட்டு விட்டு அதை தேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. கண்ணில் லென்ஸ் போட்டு விட்டு அதை காந்த கண்ணுன்றாங்க. ஆனால் இங்கே சித்தர்கள் இந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல. எந்தவித மேக்கப் போடாமே அவங்களுடைய முகப்பொழிவாக இருக்கும். ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் வாழாமல் ரொம்பவே எளிமையாக வாழ்வாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, அவங்களுடைய ஆசைகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதற்கப்புறம் சித்தர்கள் சாமானிய மனிதர்களை விட மிகவும் தனித்து காணப்படுவாங்க. அதாவது அவங்களுடைய வேலையில் அவங்க ஜித்தா இருப்பாங்க. ஜித்துனா வேற ஒன்றும் இல்லைங்க, சித்தர்கள் தான் ஜித்தா மாற்றிட்டாங்க. இந்திரஜித்துன்னு இருக்குல்ல, இந்திரஜித்துனா ஐந்திர சித்தன். அவங்களுடைய செயலில் தனித்துவமாக இருக்கிறதுக்கான காரணம் அவங்க கடவுளுடனும் பிரபஞ்சத்துடனும் நேரடி தொடர்பில் இருக்கிறதுனால தான். அவங்க மிகவும் பாசிட்டிவாக இருப்பாங்க, யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டாங்க. அவங்க கூட நீங்கள் இருந்தாலே நீங்களும் பாசிட்டிவாக உணர்வீங்க. இதற்கு முக்கியமான காரணம் அவங்க கிட்ட இருக்கிற அதீத ஆன்மீக ஆற்றல் தான். சித்தர்கள் சாமானிய மனிதர்களை விட தனித்து காணப்படுறதுக்கான முக்கியமான காரணம் இந்த ஆன்மீக ஆற்றல் தான். இதை பிரபஞ்ச சக்தி, காந்த சக்தி அப்படின்னு பலரும் பல பேரில் சொல்லுவாங்க. மற்றவர்களால் சிந்திக்கவே முடியாத ஒன்றை இவங்க சுலபமாக சிந்திச்சு அதை செயல்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. காரணம், சாமானிய மனிதர்கள் சிந்திக்கும்போது அவங்க ஏற்கனவே மனதுக்குள்ளே போட்ட விடயங்களை வச்சு தான் சிந்திப்பாங்களே. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் இரவு நேரத்தில் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. அந்த சமயத்தில் ரோட்டில் ஒன்று பார்க்குறாரு, நீளமாக ஒன்று ரோட்டில் இருக்குது. உடனே அவருக்கு என்ன தோணும்? ஒருவேளை இது பாம்பாக இருக்குமோ, இல்லை ஒருவேளை இது ஒரு கயிறாக இருக்குமோ, இந்த மாதிரி தான் தோணும். அதாவது அவருடைய வாழ்நாளில் இது போன்ற நீளத்தில் ஏற்கனவே பாம்பை பார்த்துருக்காரு, அதே போல் கயிறையும் பார்த்துருக்காரு.
அதை வச்சு தான் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்குமோன்னு யோசிக்கிறார். அதாவது அவர் யோசிக்கும் போது அவருடைய மனமானது இது போல் ஏற்கனவே நடந்த விடயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை எண்ணங்களாக உருவாக்கி கொடுக்கும். மனமானது கடந்த கால நிகழ்வுகளை கொண்டு எண்ணங்களை உருவாக்கும்ன்றத மனம் 2வது பகுதியிலேயே நம்ம பார்த்துருப்போம். சரி, இரவு நேரத்தில் நடு ரோட்டில் ஒன்று நீளமாக இருக்குது. அந்த ரோட்டில் ஒரு 3 வயது குழந்தை நடந்து வருது. அந்த குழந்தை ரோட்டில் இருக்க அந்த பொருளை பார்க்குது. அப்போ என்ன நடக்கும்? அது பாட்டுக்கு ரோட்டை கடந்து போயிட்டே இருக்கும். அது பாம்பாக இருக்குமா கயிறாக இருக்குமாலாம் அதுக்கு தெரியாது. நம்ம இணையதளத்தில் கூட நிறையா பார்த்துருப்போம். குழந்தைகள்லாம் பாம்பை பயமே இல்லாமல் தூக்கிட்டு வர மாதிரிலாம் இணையதளத்தில் இருக்கும். வேற ஒன்றும் இல்லைங்க, இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. குழந்தைகள் மட்டும் ஏன் இந்த மாதிரி பயம் இல்லாமல் இருக்காங்களாம்? அவங்களுக்கு ஏற்கனவே பாம்பை பற்றிலாம் தெரியாது. அதனுடைய ஆபத்து குழந்தைகளுக்கு தெரியாது. ஆனால் பெரிய மனிதர்களுக்கு பாம்பை பற்றின விழிப்புணர்வு இருக்கும். அதை பற்றி பார்த்துருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, அதனுடைய நச்சுத்தன்மையை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது? சாமானிய மனிதர்கள் சிந்திக்கும் போது அவங்களுடைய மனமானது கடந்த கால எண்ணங்களை வைத்தே முடிவெடுக்கும், அதாவது டிசிஷன் எடுக்கும். ஆனால் இங்கே சித்தர்கள் எப்படி வேறுபடுறாங்கன்னா, சித்தர்கள் சிந்தனை செய்யும் போது யோசிக்கும் போது பிரபஞ்சத்தோடு நேரடி தொடர்பில் இருப்பாங்க. அதனால் என்ன நடக்கும்னா, அவங்களுக்கே தெரியாத விடயங்களுக்கும் கூட பிரபஞ்சத்திலிருந்து ஆன்சர் கிடைக்கும். இதை வச்சு தான் சித்தர்கள் பல கண்டுபிடிப்புகளை செஞ்சுருக்காங்க. சாமானிய மனிதர்களுக்கு தோணாதது சித்தர்களுக்கு தோன்றதுக்கான காரணம் பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பில் இருக்கிறதுனால தான். நம்ம எப்படி இந்த நிலைக்கு போகிறது, அதாவது பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பு கொள்வது எப்படி? இங்கே தான் குண்டலினி சக்தி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. குண்டலினி சக்தியானது குண்டம் என்ற நம்மளுடைய பின்பகுதியில் இருக்கும். அந்த சக்தியை தூண்டி விட்டோன்னா மூலாதார சக்கரத்திலிருந்து துரியம் என்ற சகசிரார சக்கரம் வழியாக பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ளும். வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆண்டனா மாதிரி செயல்படும். இந்த குண்டலினி சக்தி எழும்புறதுலேயே 3 வகைகள் இருக்குங்க. முதல் வகை பார்த்தீங்கன்னா குரு மூலமாக குண்டலினி சக்தியை மேலே எழுப்புறது. 2வது வகை நாமே பயிற்சிகள் செய்து எழுப்புறது. 3வது வகை தானாக ஆக்சிடென்டெல்லாம் எழும்புறது. இந்த 3 வகையில் எந்த வகையை ஒத்து வரும்? இப்போ எடுத்துக்காட்டுக்கு 3வது வகை பாருங்களேன், ஆக்சிடென்டலாக தானாக எழும்புறதுன்னு சொல்லியிருப்போம். இதுதாங்க வித்தியாசமான வகை. ஏன்னா இந்த கேட்டகரியில் இருக்க பலருக்குமே அவங்களுக்கு குண்டலினி சக்தி எழுந்ததே தெரியாது. அவங்களுக்கே தெரியாமல் மேலே எழும்பிருக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு ரொம்ப பக்தியோட பாடல் பாடுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப பக்தியாக பாடும்போது எழும்ப ஆரம்பிக்கும். இல்லை எங்கனாச்சும் ஆக்சிடென்ட் ஆகும்போது குண்டலினி சக்தி எழும்பும். இல்லை ரொம்ப எமோஷ்னலாக பாதிக்கப்படும் போது, அளவுக்கு மீறி ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கும்போது, அந்த மாதிரியான சமயத்திலையும் குண்டலினி சக்தி எழும்பும். அதே போல ஒருவர் ஒரு செயலை முழு ஈடுபாட்டோட கூர்ந்து கவனம் செலுத்தி அந்த செயலை செய்யும் போது கூட அவங்களின் குண்டலினி சக்தி விழிப்படைய வாய்ப்பு இருக்கு. இது போன்ற பல காரணங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி ஆக்சிடென்டெல்லாம் குண்டலினி சக்தி எழும்புனவங்க பலருக்குமே அவங்களுக்கு எழும்பி இருக்குன்றதே தெரியாது. ஒரு சிலருக்கு அவங்க உடல் அளவில் சிம்டம்ஸ் காமிச்சிடும். அவங்க உடம்பு ஆடும், 2 புருவத்துக்கு மத்தியில் ஒரு அழுத்தம் ஏற்படுற மாதிரி இருக்கும். இது போல் பல சிம்டம்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் மேலும் ஒரு சிலருக்கு அவங்க உடல் அளவில் எந்தவித அறிகுறிகளுமே தெரியாது. இப்போ அவங்களாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு ஒரு வழி இருக்குது. அவங்களுடைய மனதளவில் ஏற்பட்ட மாற்றங்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். குண்டலினி சக்தி மேலே எழும்புனதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையே மாறி இருக்கும். அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க லைஃப்லேயே மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கும். அந்த டேர்னிங் பாயிண்ட் இருக்குல்ல, அதை மட்டும் அவங்க கண்டுபிடிச்சா போதும். வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு போயிருப்பாங்க. அவங்க வேலை பார்க்குற துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் ஆன்மீகத்துக்குள்ளேயே வந்திருப்பாங்க. அவங்க எந்த இடத்துல இந்த டேர்னிங் பாயிண்ட் நடந்தது, எந்த காலகட்டத்திலேருந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிச்சதுன்றதை யோசிச்சாலே அவங்களால சுலபமாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த காலகட்டத்தில் முன்பே சொன்னது மாதிரி ஆக்சிடென்டெல்லாம் முதுகு தண்டில் அடிபட்டிருக்கலாம், அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கலாம், அதிகமாக எமோஷனல் ஆகிருக்கலாம். அதனால் அவங்களுக்கே தெரியாமல் குண்டலினி சக்தி மேலே எழுப்பப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த 3வது வகையில் அதிகப்படியான பாதிப்புகளும் இருக்குங்க. காரணம், நமக்கே தெரியாமல் குண்டலினி சக்தி மேலே எழும்புது. அப்போ அதை தாங்குற அளவுக்கு நம்ம உடம்புல பலம் இல்லைன்னா நம்ம பல இன்னல்களுக்கு ஆளாகும். உடல் அளவுலேயும் சரி, மனதளவுலேயும் சரி பல பாதிப்புகள் வரும். அதே போல் இந்த வகை எல்லாருக்குமே ஏற்ற வகை கிடையாது. காரணம், யாருக்கு எப்போ எழும்புனே தெரியாதுல்ல. அப்போ 2வது வகை பார்ப்போம். 2வது வகை என்னது? நாமளே குண்டலினி சக்தியை எழுப்புறது. நாமளே புத்தகத்தை பார்த்தோ வீடியோவை பார்த்தோ பல பயிற்சிகள் பண்ணி குண்டலினி சக்தியை எழுப்புறது. நம்ம இப்படி எழுப்புறதுனால நமக்கு பக்க விளைவுகள் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது.
இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேருமே குத்துச்சண்டை போட்டியில் கலந்துக்க ஆசைப்படுறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா முறையாக குரு கிட்ட போயிட்டு ட்ரைனிங் பண்ணி கற்றுக்கிறாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா குரு கிட்டலாம் போகாமல் அவரே வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிறார். இப்போ இந்த பாக்ஸிங் காம்படிஷனில் இவங்க 2 பேரும் கலந்துக்கிறாங்க. யார் வெற்றி அடைவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகப்படியான வாய்ப்பு இந்த குரு கிட்ட போயிட்டு முறையாக கற்றுக்கிட்டு பயிற்சி எடுத்தவர் தான் வெற்றி அடையவர். என்ன காரணம்னா இந்த பக்கம் இருக்கிறவர் என்னதான் வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்டாலும் குரு இல்லாதனால ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் எப்படி பண்ணணும்னு இவருக்கு தெரியாது. ஆனால் இந்த பக்கம் இவருக்கு குரு இருக்கார். குரு அவருடைய அனுபவங்களையும் சேர்த்து சொல்லி கொடுப்பார். இதுலேருந்து என்ன தெரியுது? ஒருத்தர் குரு இல்லாமல் ஒரு பயிற்சியை செய்கிறாருன்னா அவருக்கு பக்க விளைவுகள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அவர் அந்த பயிற்சியில் வெற்றி அடைய வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அதுவும் இங்கே ஆன்மீக சார்ந்த பயிற்சிகள் பண்ண போகிறார். இந்த மாதிரி குண்டலினி சக்தியை எழுப்புறத குரு இல்லாமல் பண்ணுறது கத்தி மேலே நடக்கிற மாதிரி. பலருமே யூடியூப் வீடியோஸில் வர மந்திரங்களெல்லாம் கேட்டுட்டு பைனரி பீட்ஸ் அதெல்லாம் கேட்டுட்டு இல்லை ஏதாச்சும் புக்கில் சொல்கிற முறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு குண்டலினி சக்தியை மேலே எழுப்பிடுறாங்க. ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே மேலே எழும்புற வரையும் தான் இருக்கும். ஆனால் அதை மேலே எழுப்புனதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் அனுபவங்கள் வரும், அதை எப்படி பயன்படுத்தலான்னு இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்காது. இவங்களும் தெரியாதனமாக எழுப்பிட்டு ஏன் தான் எழுப்பணுன்ற அளவுக்கு பல இன்னல்களுக்கு ஆளாயிடுவாங்க. காரணம் அதை சமாளிக்க அவங்களுக்கு தெரியாது. முக்கியமான காரணம் அவங்கள கைட் பண்ண யாரும் இல்லை. அவங்களுக்கு நடக்கிற அனுபவங்களை வெளியே சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்காது. ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுவாங்க. இனிமேல் ஆன்மீகத்து பக்கம் தலை வச்சே படக்கூடாது அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் எந்த ஒரு குருக்கிட்டையும் போய் பயிற்சி செய்யாமையே ஆன்மீகத்தில் வெற்றி அடைவாங்க. அதெல்லாம் எப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே தெரிய வரும். இப்போ இந்த விழயத்தை பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த மாதிரி குருவோட வழிகாட்டுதல் இல்லாமல் தெரியாதனமாக குண்டலினி சக்தியை எழுப்பி பல இன்னல்களுக்கு ஆளாய்ந்தாலும் கூட கவலைப்படாதீங்க. இதுக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கான தீர்வுகள் இந்த விழயத்தில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த விழயத்தை முழுமையாக பாருங்கள். இதில் நம்ம சொல்கிற முறையை பின்பற்றுங்க. உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். பயப்பட தேவையில்லை. சரி, 2 வகைகளை பார்த்துட்டோம். 3வது வகை என்னது? குரு மூலமாக குண்டலினி சக்தியை மேல் எழுப்புதல். இதுதாங்க ரொம்பவே சேஃபான ஒன்று. நம்ம அந்த காலத்தில் கூட குருகுலங்களில் படிச்சுட்டு இருக்க அனைத்து மாணவர்களுக்குமே படித்து முடிக்கிறதுக்குள்ள குண்டலினி சக்தியை எழுப்பிவிடுவாங்க இந்த குருமார்கள். குரு மூலமாக கற்றுக்கிறது எல்லாமே சேஃப். ஏன்னா எங்கே பிரச்சனை வரும், எப்படி ஈஸியாக பண்ணணும்லாம் குருக்கு ஏற்கனவே தெரியும். அவங்களுக்கு முன் அனுபவங்கள்லாம் இருக்கும். நமக்கும் எளிமையாக சொல்லி தந்துடுவாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இந்த காலத்தில் உண்மையான தெளிவான குரு கிடைக்கிறது கடினமாக இருக்குது. பலருமே மணி மைண்டடாக தான் இருக்காங்க. ஆன்மீகத்தை மிகப்பெரிய பிஸ்னஸாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மருத்துவத்துறையில் பலருமே பணம் சம்பாதிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் மருத்துவத்துறை என்பது ஒரு சேவை, மக்களுக்கு சேவை செய்கிறது. அதே போல் அரசியலுக்கு வரவங்களும் மணி மைண்டடாக தான் இருக்காங்க. எப்படின்னா பணம் சம்பாதிக்கலாம் தான் பார்க்குறாங்க. ஆனால் அரசியலுமே ஒரு சேவைத்துறை தான். இப்போ இந்த மாதிரியான துறைகளில் ஒருத்தர் மணி மைண்டடாக வந்ததுனால என்ன ஆகுது? அந்த துறைகளில் இருக்க உண்மைத்தன்மை காணாமல் போயிடுது. இப்போ மருத்துவத்துறை பிஸ்னஸ் ஆனதுனால தான் இங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பெண்கள் பலருக்குமே சிசேரியன் பண்ணுறாங்க. ஏன்னா அப்படி பண்ணால் அவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். கடைசியில் பக்க விளைவுகள் அந்த தாய்மார்களுக்கு தான் ஏற்படுது. அதை நினச்சலாம் இவங்களுக்கு கவலைப்பட மாட்டாங்க. இதே போல தான் ஆன்மீகத்திலையும் ஒருத்தர் மணி மைண்டடாக பணம் சம்பாதிப்பதற்காகவே ஆன்மீகத்தில் இருக்காருன்னா அவரால் உண்மையான ஆன்மீகம் வெளியே வராது. அது மட்டும் இல்லை, அவரை நம்பி போகிறவங்களுக்குமே ஏமாற்றம் தான் மிச்சமாகும். அதனால் எந்த ஒரு குருமார்களும் மணி மைண்டடாக இருக்காங்களோ, உங்ககிட்ட பணத்தை சுரண்டிக்கிட்டே இருக்காங்களோ, அவங்கக்கிட்ட எக்காந்து கொண்டு போகாதீங்க. குரு தட்சணையாலாம் கொடுக்குறோன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. வெத்தலை பாக்கில் வச்சு கொஞ்சோன்னு பணம் கொடுக்குறது, அவரை மதித்து அவருக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். இது நம்ம குருக்கு செய்யக்கூடிய மரியாதை. ஆனால் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்தா தான் சொல்லி தருவேன். நீ எனக்கு காசு கொடு, நான் உனக்கு குண்டலினி சக்தியை எழுப்பிடுறேன், நான் தான் கடவுள், நீ என்னை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் தவறு. அந்த மாதிரியான ஆன்மீக குருங்க கிட்டலாம் போயிடாதீங்க. சரி, இப்போ என்னென்ன வகைகள்லாம் நம்ம பார்த்தோம்? முதல் வகை ஆக்சிடென்டலாக குண்டலினி சக்தி மேலே எழும்புறது. இது எல்லாருக்குமே எல்லாம் எழும்பாது. 2வது வகை குரு இல்லாமல் குண்டலினி சக்தியை எழுப்புறது. இதில் அதிகப்படியான பக்க விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3வது வகை குரு மூலமாக குண்டலினி சக்தியை எழுப்புறது. இதில் எந்த பக்க விளைவுகளுமே வராது. ஆனால் இந்த காலகட்டத்தில் உண்மையான விழிப்புணர்வு உள்ள மணி மைண்டட்லாம் இல்லாத நல்ல குரு கிடைக்கிறது ஒரு கடினமான விடயம். அப்போ என்னதான்ப்பா ஃபாலோ பண்ணுறது? இந்த 3 வகைகளுமே இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ எப்படி நம்ம குண்டலினி சக்தியை மேல் எழுப்புறது? அப்போ நம்மளால் எழுப்பவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் இல்லை, நம்மளால் முடியும். நம்மளுமே இந்த 3 வகையில் ஒரு வகையை தான் எடுத்து பயன்படுத்த போகிறோம். அது எந்த வகைனா
குரு மூலமாக குண்டலினி சக்தியை மேல் எழுப்புறது. அது எப்படி? குருன்றவர் மனித உடலோடு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைமுகமாகவும் இருக்கலாம். அதாவது கடும் தவம் செய்து குண்டலினி எழுப்பி கிடைத்த பிரபஞ்ச சக்தியால் மக்களுக்கு உதவி செய்து கடைசியில் நிர்வாணம் அடைந்து சட்டிக்குள்ளே வைப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே மரணமில்லா பெருவாழ்வு, அதாவது இன்னுமுமே கான்சியஸாக இருக்காங்க, நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க. அந்த சித்தர்களையும் கடவுள்களையும் கூட நாம் குருவாக ஏற்றுக்கொண்டு போற்றி வணங்கலாம். இவங்களை நம்ம குருவாக ஏற்கிறதுல என்ன நன்மை தெரியுமா? எக்கார்ந்து கொண்டும் நம்ம ஏமாற்ற மாட்டாங்க, மணி மைண்டடாக இருக்க மாட்டாங்க. நம்ம குண்டலினி தவம் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. ஏன்னா இவங்களாம் அந்த பிரச்சனைகளை கடந்து போனவங்க, இப்போ கடவுளர்களாக இருக்காங்க. நீங்கள் யோசிக்கலாம், என்னப்பா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது இவங்களை எப்படி குருவாக ஏற்க முடியும் அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். முதல்ல ஒன்றை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு விடயம் நம்ம கண்ணுக்கு தெரியலனாலே அது பொய் ஆயிடாது. நம்ம மனிதர்களால் குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சி உள்ள லைட்டை மட்டும்தான் பார்க்க முடியும், அதே போல் குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சியில் இருக்க சத்தத்தை மட்டும்தான் கேட்க முடியும். அப்போ மற்ற ஃப்ரீக்குவன்சியில் இருக்க லைட்டையும் சத்தத்தையும் நம்மளால் கேட்க முடியலன்னா அது பொய் ஆயிடாது. நம்மளால் அதை கேட்க முடியல, பார்க்க முடியல, அவ்வளோதான். நம்ம டெய்லியும் சுவாசிக்கிற காற்று இருக்குல்ல, அதை எப்படி நம்மளால் உணர முடியுதோ அதே மாதிரி நம் கடவுளர்களையும் சித்தர்களையும் கூட நம்மளால் உணர முடியும். சரிப்பா, நம்ம சித்தர்களையும் கடவுள்களையும் நான் குருவாக ஏற்றுக்கிறேன் இப்படின்லாம் வாய்மொழியெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நம்ம சித்தர்களையும் கடவுளர்களையும் நீங்கள் சூஸ் பண்ண முடியாது குருவா, அவங்க உங்களை சீடராக ஏற்றுக்கணும். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நம்ம கருவியாக இருக்கணும். அவங்கக்கிட்ட டோட்டல் சரணாகதி அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் சரண்டர்னு சொல்லுவாங்க. அப்படி அடையும் போது அவங்களுடைய முழு அருள் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சரணாகதி அடைகிறதுனா எல்லா வேலையும் போட்டுட்டு எல்லாம் கடவுள் பார்த்துப்பான், நான் கடவுள்கிட்ட என்னையே அர்ப்பணிச்சிட்டேன் அதனால எல்லாம் கடவுள் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்துருப்பாங்க. இது பேர் சரணாகதி இல்லை. உண்மையாக சரணாகதி அடைஞ்சவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் செய்யும் நல்ல செயலை இன்னும் தெளிவாக செய்ய போகிறேன், எதிர்க்க யார் வந்தாலும் சரி எனக்கு பின்னாடி கடவுளர்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் சரணாகதி அடைகிறத சும்மா பேச்சு வாக்கில் சொல்கிறது பத்தாது, உணர்வுபூர்வமாக சொல்லணும். அதுக்கு நம்ம கடவுளர்களுக்கு கருவியாக செயல்பட ஆரம்பிக்கணும். கருவியாக செயல்படுறதுனா வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் மக்கள்கிட்ட எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் நல்லது செய்ய ஆரம்பிங்க. அப்படி செய்ய செய்யவே நீங்களும் கடவுளர்களுக்கு ஒரு கருவியாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. கடவுளர்கள் உங்கள் மூலமாக மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்வாங்க. உங்களுக்கே பார்க்க ஆச்சரியமாக இருக்கும், நானா இது பண்ணுறேன் அப்படின்லாம் தோணும். உங்களை கருவியாக கொண்டு உங்களை பயன்படுத்தி நம் கடவுளர்களும் சித்தர்களும் மேலும் மக்களுக்கு நல்லது செய்வாங்க. இப்படி கடவுளர்களின் சித்தர்களின் அருள் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் முழுசாக உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. உங்களுடைய எதிரி எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கூட பயமே வராது. உங்கள் உடம்புல என்ன நோய் வேணா இருக்கலாம், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இருக்காது. காரணம், உங்களுக்கு பின்னாடி சித்தர்களும் கடவுளர்களும் இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் தான், இந்த சமயத்தில் தான் நீங்கள் முழு சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். முருகனுடைய யாம் இருக்க பயமேன் அந்த வாசகம் இருக்குல்ல, இதை நீங்கள் உணர்வுபூர்வமாகவே ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம் குண்டலினி சக்தியை மேல் எழுப்ப நினைக்கும் அனைவருமே நம் கடவுளர்களையும் சித்தர்களையும் குருவாக ஏற்று அவங்களுடைய அருளோட குண்டலினி சக்தியை மேல் எழுப்ப போகிறோம். முன்பே சொன்னது போல தான், குருவாக ஏற்றுக்கிறேன்னு வாய்மொழியாக நம்ம சொல்லக்கூடாது, நம்ம செயலில் செய்ய ஆரம்பிக்கணும். அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க பொதுநலத்தோடையே வாழ்ந்தாங்க, மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, அதுபோல் நீங்களுமே செய்ய ஆரம்பிக்கணும். சித்தர்கள் மாதிரிலாம் மாறணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. நம்மளால் முடிஞ்சது மக்களுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதே மிகப்பெரிய உதவி தான். நம்ம இந்த பிண்டாரிகள் கிட்ட இருந்தெல்லாம் மக்களை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. தினம் தினம் நம் கடவுளர்களையும் சித்தர்களையும் வணங்க ஆரம்பிங்க. எனக்கு அது வேணும், இது வேணும், கார் வேணும், பங்களா வேணும்லாம் நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் என்ன சீடராக ஏற்றுக்கோங்க அப்படின்னு வேண்டுங்க. இப்படி நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய செய்ய நம் கடவுளர்களை வேண்ட வேண்ட இயல்பாகவே நீங்கள் அவங்களுக்கு கருவியாக மாறுவீங்க. அதை நீங்களே உணர்வீங்க. இந்த சமயத்தில் நம்ம இப்போ சொல்ல போகிற குண்டலினி தவத்தை தாராளமாக செய்யலாம். இப்படி செய்யும்போது உங்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளுமே வராது. அப்படி வந்தாலும் நம் கடவுளர்கள் அதை சரி செஞ்சுருவாங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம். நம் கடவுளர்களையும் நம் சித்தர்களையும் நம் குருவாக ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய பாதுகாப்பில் குண்டலினி தவம் செய்ய போகிறோம். இப்போ நம்ம குண்டலினி தவம் எப்படி செய்கிறன்றதை பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி சக்கரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
சக்கரங்கள் என்பது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு இயந்திரம் நிரந்தரமாக கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டே இருக்கும் பாருங்களேன், அதுதான் சக்கரங்கள். நம்ம உடம்புல இருக்கிற இந்த சுரப்பிகள்லாம் கண்டினியூஸாக வேலை செஞ்சிட்ருக்கு, 24 மணி நேரமே வேலை செஞ்சிட்ருக்கு. இந்த முக்கியமான சுரப்பிகள் தான் சக்கரங்கள். இந்த பிண்டாரிகள் நம் சக்கரங்களுக்கெல்லாம் கலர்ஸையே மாற்றி வச்சுட்டாங்க, ஏதேதோ கலர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையாகவே ஆசி வகை 7 வண்ணங்கள் தான் இந்த சக்கரங்களுக்குமே நிறங்களாக இருக்கும். முதல் வண்ணம் கருப்பு, இரண்டாவது நீல நிறம், மூன்றாவது பச்சை நிறம், நான்காவது சிகப்பு நிறம், ஐந்தாவது மஞ்சள் நிறம், ஆறாவது வெள்ளை நிறம், ஏழாவது கடைசியா நீர் வண்ணம். இப்போ நம்ம முதல் சக்கரத்தை பார்ப்போம். மூலாதார சக்கரம். முதல் சக்கரமானது நம்மளுடைய முதுகுத்தண்டு முடிகிற இடத்துல இருக்கும். அந்த இடத்துல தான் நம்மளுடைய குண்டமானதும் இருக்கு. இந்த மூலாதார சக்கரம் அட்ரினலின் கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் கேட்கலாம், அட்ரினலின் கிளாண்ட் கிட்னியில் இருக்கு, ஆனால் மூலாதார சக்கரம்னு சொல்லிட்டு முதுகுத்தண்டுவோட கீழே நீங்கள் போட்டிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், அட்ரினலின் கிளாண்டை கட்டுப்படுத்தக்கூடிய மையம் இந்த இடத்துல தான் இருக்குது. முதுகு தண்டுவடம் கீழே யூட்ரஸ் ரெக்டம் இருக்கிற இடத்துல இருக்குது. இந்த மையத்தை தான் நம்ம மூலாதார சக்கரம்னு சொல்கிறோம். மூல ஆதாரம், இதுதான் மூலாதாரம். இயற்கையாகவே அனைத்தின் மூலத்தையும் பாருங்களேன், இருட்டாக தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய மரம் இருந்தாலும் அது அதனுடைய விதையிலிருந்து தான் வளரும். அந்த விதை மண்ணுக்குள்ளே இருட்டிலிருந்து தான் வளரும். ஒரு மிகப்பெரிய மரத்தின் மூலமும் இருட்டு தான். இப்போ நம்ம கூட நம்ம அம்மாவின் வயிற்றுக்குள்ளே இருப்போம்ல, அதுவுமே இருட்டு தான். நம்மளுடைய மூலமும் கூட இருட்டு தான். இப்படி அனைத்தின் மூலமுமே கருப்பாக இருக்கிறதுனால இந்த சக்கரத்துக்கும் கருப்பு கலர் தான். இந்த சக்கரம் என்ன சுரப்பியை குறிக்குதுன்னா அட்ரினல் கிளாண்டை குறிக்கும். இதனுடைய வேலை என்னென்னா, நம்ம மெட்டாபாலிசத்தை கரெக்டாக வச்சுக்கும், பிளட் ப்ரெஷரை கரெக்டாக வச்சுக்கும். ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்கும்போது நம்மளுடைய உடம்பை ரியாக்ட் பண்ண வைக்கும். நம்ம சாதாரணமாக ஓடும்போது ஒரு ஸ்பீடில் ஓடும், ஆனால் நம்மளை ஒரு மிருகம் துரத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிக வேகத்தில் ஓடும். இதுக்கு காரணம் நம்ம பயத்தின் வெளிப்பாடால் அட்ரினலின் ஹார்மோன் சுரக்கிறதுனால தான். அடுத்த சக்கரம் பார்த்தீங்கன்னா சுவாதிஸ்தானம். இந்த சுவாதித்தான சக்கரம் மூலாதார சக்கரத்துக்கு மேலே இருக்கும். இந்த சக்கரமானது டெஸ்டிஸையும் ஓவரியவுமே கண்ட்ரோல் பண்ணும். அதாவது இந்த சக்கரம் செக்ஸ் கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணும். இந்த சக்கரத்துக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா சுவதித்தானம். இதுதான் சுவாதித்தானமாகி இந்த பிராமணர்கள் அதை சுவாதிஸ்தானம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எப்படி அகத்தியரை அகசியர்னு சொல்றாங்க, அது மாதிரி சுவாதித்தானத்தை சுவாதிஸ்தானமாக்கிட்டாங்க இந்த யூத பிராமணர்கள். அது என்னது சுவாதித்தானம்? சுவதித்தானம், அதாவது சுக்கிலம் வதித்தானம். இதுதானுங்க சுவாதிஸ்தானம். இந்த சக்கரம் நம்மளுடைய பாலுணர்வை குறிக்கும். இந்த சக்கரத்தோட கலர் பாருங்களேன், நீல நிறம். நீல நிறமுமே காம உணர்வை குறிக்கிறது தான். எப்படி நிலாக்கு ப்ளூ மூணுன்னு சொல்லுவோம், அதே மாதிரி இந்த பிண்டாரிகளை கூட பாருங்க, ஆபாச படங்களுக்கு ப்ளூ ஃபிலிம்னு பேர் வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா ஆபாச படங்களுக்கு ஏன் ப்ளூ ஃபிலிம்னு பேர் வச்சாங்கன்னு? அடுத்த சக்கரம் பார்த்தீங்கன்னா மணிப்பூரகம். இந்த சக்கரத்துக்கு பச்சை கலர்ல கொடுத்துருப்பாங்க. இந்த சக்கரம் நம்மளுடைய பான்கிரியாஸை குறிக்குது. இந்த சக்கரத்துடைய பேர் மூலத்தை பாருங்களேன், மணிப்பூரகம், அதாவது மணி பூர்த்தி அகம். இது ஒரு டைம் கீப்பிங் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வேற ஒன்றும் இல்லை. இப்போ பான்கிரியாஸ் பிரச்சனையாச்சுன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? நேரத்துக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இங்கே இன்சுலின் பிரச்சனை இருக்கிறதுனால நேரத்துக்கு பசி எடுக்கும். அதனால தான் இதை டைம் கீப்பிங் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய நிறமும் கூட பச்சை கலர். இந்த பச்சை என்பது விவசாயத்தையும் குறிக்கும். விவசாயம் என்பதும் நேரத்துக்கு செய்யப்படும் வேலை தான். சரி, அடுத்த சக்கரம் அநாகத சக்கரம், அதாவது அனல் காத்த சக்கரம். இந்த சக்கரம் எந்த கிளாண்டை குறிக்கும்னா தைமஸ் கிளாண்டை குறிக்கும். இந்த கிளாண்ட் நம்மளுடைய உடல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். இதனுடைய பேரும் அதுதான் சொல்லுது, அனல் காத்த சக்கரம். இதற்கான ஆசிவக நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு. இந்த தைமஸ் கிளாண்டும் சரி, இது இருக்கிற இந்த ஹார்ட்டுமே சரி சிகப்பு கலர் தான். அதுலேருந்து கொண்டு செல்லப்படுற ரத்தமுமே சிகப்பு தான். இந்த அனல் காத்த சக்கரத்தில் அனல் என்பது ஃபயர், நெருப்பு, அதுவுமே சிகப்பு தான். அதனால் இதுக்கான நிறம் சிகப்பு. இப்போ அடுத்த சக்கரம் பாருங்கள், விசுத்தி சக்கரம். இந்த சக்கரத்துக்குரிய கிளாண்டு பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட். நம்ம உடலுடைய மெட்டபாலிசத்தை பார்த்துக்கிற கிளாண்ட் தான் இது. நம்மளுடைய உணவு சத்துக்களை எரித்து எனர்ஜியாக மாற்றுறது தான் இந்த கிளாண்டுடைய வேலையை. இந்த கிளாண்ட் சரியில்லைன்னா நம்ம ரொம்ப சோர்வாக இருப்போம், சோம்பேறித்தனமாக இருப்போம், அதிகமாக தூங்கிட்டே இருப்போம், உடல் பருமனாக ஆகும். காரணம் நம்ம உடம்புல மெட்டபாலிசம் சரியாக நடக்கலைன்னு அர்த்தம். இதற்கு இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு பாருங்களேன், விசுதி சக்கரம். வி சுத்தி, வி என்றால் உயர்ந்த, சுத்தி என்றால் சுத்தம் செய்வது. நம்ம உண்ற உணவுல தாதுக்களை எரிச்சு தான் அதை எனர்ஜியாக மாற்றுது, அதாவது சக்தியாக மாற்றுது. இந்த எரிக்கிறது தான் சுத்தம் செய்வது. ஆனால் இங்கே சுத்தம் செய்கிறதுனால இதனுடைய நிறம் வெள்ளையாக தான் இருக்கணும்.
ஆனால் இங்கே வெள்ளைக்கு பதிலாக நம்ம ஆசிவகத்தில் மஞ்சள் கலரில் இருக்குது. காரணம், இதற்கு அடுத்த சக்கரமான ஆக்கனை சக்கரம் ஞானத்தை குறிக்கும், என்லைட்மெண்ட்டை குறிக்கும். அதனால் அதுக்கு வெள்ளை கலரை வச்சுட்டோம். அப்போ இதுக்கு வேறு என்ன கலர் வைக்கலாம்னா கோல்டன் எல்லோ, இந்த மஞ்சள் கலரை வைக்கலாம். இந்த மஞ்சளுமே பியூரிட்டியை தான் குறிக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு தங்கம் இருக்குல்ல, தங்கம் என்பது கெமிக்கலாக எந்த ஒரு எலமெண்ட் கூடயும் ரியாக்ட் ஆகாது. அது பியூரஸ்ட் ஃபார்மாக இருக்கிறதுனால தான் நம்ம கூட ஒருத்தரை புகழும் போது இவர் சுத்த தங்கம்னு சொல்லுவோம். தங்கம் என்பது சுத்தத்தை குறிக்கும், அதாவது பியூரிட்டியை குறிக்கும். அதனால் தங்கத்துடைய கலரான மஞ்சள் நிறத்தையே இந்த சக்கரத்துக்கும் நம்ம வச்சுருக்கோம். அடுத்த சக்கரம் ஆக்கனை சக்கரம். பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், அப்புறம் தலாமஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஆக்கனை சக்கரம். இந்த மூன்றுமே தான் நம்ம உடம்புல இருக்க மற்ற சக்கரங்களையுமே கண்ட்ரோல் பண்ணும், அதாவது மற்ற கிளாண்டுகளையுமே கண்ட்ரோல் பண்ணுது. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, தேர்ட் ஐ, அதாவது நெற்றிக்கண்ணுன்னு கூட சொல்லுவாங்க. அதற்கு முக்கியமான காரணம் இந்த பீனியல் கிளாண்ட் தான். நம்ம கண்ணில் இருக்க ரெட்டினா எப்படி லைட்டை சென்ஸ் பண்ணுமோ, அதாவது ஒளியை எப்படி உணருதோ, அதே போல் இந்த பீனியல் கிளாண்டுமே லைட்டை சென்ஸ் பண்ணக்கூடியது, ஒளியை உணரக்கூடியது. ஒளியை உணர்ந்து இது காலையில் நேரமா இல்லை இரவு நேரமான்றது கணிச்சு நமக்கு தூக்கத்தெல்லாம் கொடுக்கும். இப்படி நம்ம கண்களில் இருக்க பண்புகள் இந்த பீனியல் கிளாண்ட்லையும் இருக்கிறதுனால இதற்கு நெற்றி கண்ணு நம்ம பேர் வச்சுருக்கோம். அது என்ன ஆக்கு நெய் சக்கரம்? ஆக்கு நெய் என்பது ஆக்கு கூட்டல் நெய். இதில் நெய்யின்றது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம பீனியல் கிளாண்டால் உருவாகக்கூடிய டிஎம்டி அமிலம் தான் இந்த நெய். இந்த அமிலத்தை தான் நம்ம ஆன்மீகத்தில் அமிர்தம் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமிர்தம் தான் இந்த டிஎம்டி. இது பார்க்க நெய் மாதிரியே இருக்கும், அதனால் இதனுடைய பேரும் ஆக்கு நெய், ஆக் நெய். இந்த சக்கரம் என்லைட்மெண்ட்டுக்கான சக்கரம் என்பதால், ஞானத்துக்கான சக்கரம் என்பதால் இதனுடைய நிறமும் வெள்ளை நிறம். அடுத்து கடைசியாக 7வது சக்கரம். இந்த சக்கரம் நம்ம உடம்புல இல்லை, நம்ம உடம்புல இருக்க பீனியல் கிளாண்ட்ல இருந்து நம்ம பிரபஞ்சத்துக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய சக்கரம் தான் இது. இந்த சக்கரத்துடைய பேர் சஹஸ்ரார சக்கரம். சா என்றால் நீளமான, அசுர என்றால் பெரிய, நீளமான பெரிய ஆரம் தான் சஹஸ்ராரம். நம்ம கடவுளர்களின் படத்துக்கு பின்னாடி சுற்றி வட்டமாக ஒரு ஒளிவட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இது. இந்த சக்கரம் தான் நம்மளையும் இந்த பிரபஞ்சத்தையும் சூட்சுமமாக இருக்கும் நம்ம கடவுளர்களையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய சக்கரம் தான் இது. இதனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா நீர் வண்ணம். சித்தர்கள் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகி நீர்வண்ண நிலையை அடைவாங்க. அதோடைய நிறம் தான் இந்த நீர்வண்ண நிறம். குண்டலினி சக்தியானது குண்டமான நம்மளுடைய பின்புறத்தில் இருக்கும். அந்த சக்தி விழிப்படைஞ்சதுன்னா கீழே இருந்து மேலே வரையும், அதாவது இந்த 6வது சக்கரம் வரையும் சென்றடையும். அதுக்கப்புறம் இந்த 6வது சக்கரத்தில் இருக்க பீனியல் கிளாண்ட் டிஎம்டி அமிலத்தை சுரக்கும். அந்த அமிலம் சுரந்ததுக்கப்புறம் 7வது சக்கரம் வழியாக நம்மால் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ள முடியும். குண்டலினி சக்தி விழிப்படைஞ்சதுக்கப்புறம் இதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த இடநாடி, பின்கல நாடி, இதனுடைய உண்மை பொருள் என்னன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது இதநாடி என்பது பிட்யூட்டரி கிளாண்டை குறிக்கும், உடம்பை இதமாக வச்சுக்கிறதுக்கான நாடி. அடுத்து பின்கல நாடி இல்லை, அது விண்கல நாடி. விண்கல நாடி என்பது பீனியல் கிளாண்டை குறிக்கும், நம்மளையும் இந்த பிரபஞ்சத்தையும் தொடர்பு கொள்ள வைக்கிறதுக்கான நாடி தான் இது, விண்கல நாடி. சூசம நாடி என்பது சுசம நாடி. சமனா நியூட்ரல்னு அர்த்தம். இப்போ நம்ம சொன்னோம்ல, இந்த சக்கரங்கள் அப்புறம் இந்த நாடிகள் இதெல்லாம் இந்த பிண்டாரிகள் மறைச்சு தவறான கருத்துக்களை இப்போ புகுத்தி வச்சுருக்காங்க. பலருமே இப்போ குண்டலினி சக்தியை எழுப்ப முடியாததுக்கு காரணமும் இதுதான். இப்போ நம்ம குண்டலினி சக்தியை விழிப்படைய வைப்பதற்கான பயிற்சியை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு 3 விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய மூச்சு, கவனிக்கிறது இதனுடைய பொருள், அதுக்கப்புறம் அதிர்வு. இந்த 3 பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயிற்சிக்குள்ளே போயிடலாம். இந்த மூச்சு காற்று, மனம் விழியங்கள்லாம் சொல்லியிருப்போம். மூச்சும் மனதும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதாவது மனம் வேகமாக இயங்கிட்டு இருக்கும்போது மூச்சு வேகமாக இயங்கும், மனம் கம்மியாகும் போது மூச்சின் வேகமும் கம்மியாகும். ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அங்கே மனமே இருக்காது, அங்கே மூச்சுமே இருக்காது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மனமும் நம் சுவாசமும் ரெண்டுமே ஒன்று தான். இதை வச்சு நம்ம என்ன சொன்னோம், மூச்சின் வேகம் கம்மி பண்ண மனதின் வேகம் கம்மியாகும். அதாவது மனதில் ஓடும் எண்ண ஓட்டங்கள் கம்மியாகும். அதுக்காக நீங்கள் மூச்சை கவனிங்க, இதுவே ஒரு தவம் தான் அப்படின்னு நம்ம முந்தின விடயங்கள்லாம் பார்த்துருப்போம். அதனால் இப்போ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம் மூச்சை கட்டுப்படுத்தினா கூட மனமும் அங்கே கட்டுப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கவனிப்பது. கவனிக்கிறதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு கேட்குறீங்களா? இதுதான் ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தருக்கு பல்லு வலி ரொம்ப அதிகமாக வலிக்குது. அந்த பல்லு வலி சமயத்தில் அவர் எப்படி இருப்பார்? அவரால் மற்ற வேலைகளில் முழு ஈடுபாட்டோடு பண்ண முடியாது.
அவருடைய கவனம் எல்லாமே அந்த பல்லில் தான் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ கவனம்ன்ற வார்த்தையை சொல்லியிருக்கோம். அதாவது அவருடைய கவனம் எல்லாமே அவருடைய பல்லு வலியில் தான் இருக்கும். இந்த சமயத்தில் என்ன நடக்கும்? அவருடைய மனமானது அவருடைய பல்லு சம்மந்தப்பட்ட எண்ணங்களை மட்டுமே உருவாக்கும். ஐயோ பல்லு வலிக்குதே, பல்லு கீழே விழுந்துருமா, இல்லை வேற பல்லும் சொத்தையாகுமா, இன்னும் எத்தனை நாள் தான் வலிக்கும், இப்போ கொஞ்சம் வலி கம்மியாயிருச்சு, இப்போ வலி அதிகமாகுது அப்படின்னு பல்லு சம்மந்தப்பட்ட எண்ணங்களே அவங்களுக்கு அந்த நாள் பூரா இருக்கும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம ஒரு விடயத்தை கவனிக்கிறோன்னு சொல்கிறது நம்மளுடைய மனமே அங்கே போய் நிற்கிறது தான் நம்ம அப்படி சொல்கிறோம். என்னது மனம் பல்லில் போய் நிற்குதா, புரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள். பெற்றோர்கள் அவங்களுடைய மகனை ரொம்ப பாசம் கட்டி வளர்க்குறாங்க. இப்போ அவங்களுடைய மகன் வேலை விடயத்தினால கொஞ்சம் வெளியூர் போக வேண்டியது இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா கூடவே இருந்த மகன் வெளியூர் போனானா அவங்க அம்மாவின் மனநிலை எப்படி இருக்கும்? எடுத்துக்காட்டுக்கு இப்போ பையன் தமிழ்நாட்டிலேருந்து சிங்கப்பூர் போயிட்டார். இப்போ அவருடைய அம்மாவோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களுடைய சிந்தனை முழுக்க முழுக்க சிங்கப்பூர்லேயே இருக்கும். நாள் முழுக்க அவங்களுடைய பையன் நினப்பாவே இருப்பாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, அவங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் அவங்களுடைய மனசு பூரா சிங்கப்பூர்லேயே தான் இருக்கும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம எங்கே கவனம் செலுத்துகிறோமோ அங்கே நம்ம மனசு போயிடும். அதாவது கவனம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மனசு. எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், மூச்சும் மனசும் ப்ரொபோஷனல். மூச்சின் வேகம் அதிகமானா மனதின் எண்ண ஓட்டங்களும் அதிகரிக்கும். மூச்சின் வேகம் கம்மியானா மனதின் வேகமும் கம்மியாகும். அதுதான் இந்த ப்ரொபோஷனல். அதே போல் இங்கே கவனம் செலுத்துறதும் மனதும் ரெண்டுமே ப்ரொபோஷனல். ஒரு சிலர் சொல்லலாம், கவனிக்கிறதுனா நம்ம கண்ணால் பார்க்குறது தான்ப்பா, அதுக்கும் மனசுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் ஆஃபீஸ் போயிட்டே இருக்கார். போயிட்டே இருக்கும்போது அவருடைய கண்களால் ரோடை பார்த்து தான் வண்டி ஓட்டுவார். அப்படி இருந்தாலும் கூட அவருடைய கவனம் முழுக்க ரோட்லேயே இருக்காது. அவர் வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், பசங்களோட ஃபீஸ் கட்டுறதா இருக்கலாம், அது சம்மந்தப்பட்டு தான் அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அதாவது அவருடைய கவனம் முழுக்க வெளியே தான் இருக்கும். அவர் கண்ணை திறந்தே இருந்தாலும் அவருடைய மனமானது வேற எங்கனாச்சும் தான் இருக்கும். இப்போ சிறுவர்கள் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. பள்ளி கல்லூரிகள்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ எதனாச்சும் ஒரு கிளாஸ், உங்களுக்கு பிடிக்காத ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அந்த சப்ஜெக்டே பிடிக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, கவனிக்கிற மாதிரி கண்ணு ஃபுல்லாக போர்டை நோக்கி தான் இருக்கும். ஆனால் உங்களோட மனசு வேற எங்கேயோ அலைப்பாஞ்சிட்டு இருக்கும். இதை எப்போ நீங்கள் உணர்வீங்கன்னா, அந்த ஸ்கூல் டீச்சர் உங்களை எழுப்பி இப்போ நான் என்ன நடத்தினேன் அதை சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களால் சொல்ல முடியாது. காரணம், உங்களுடைய கண்ணு, உங்களுடைய பார்வை எல்லாமே போர்டை நோக்கி, டீச்சரை நோக்கி இருந்தாலும் கூட உங்களுடைய கவனம் முழுக்க, அதாவது உங்களுடைய மனம் வேற எங்கேயோ அலைப்பாஞ்சிட்டு இருக்கிறதுனால தான். இப்போ புரியுதில்ல, நம்ம எங்கே கவனம் செலுத்துகிறோமோ அங்கே நம்ம மனம் போயிடும். அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா அதிர்வு. இந்த அதிர்வுன்றது வேற ஒன்றும் இல்லைங்க, வைப்ரேஷன் சொல்லுவோம். இதை பற்றி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம குண்டலினி சக்தியை விழிப்படைய வைக்க போகிறோம். நம்ம சக்கரங்களெல்லாம், அதாவது நம்ம கணையங்களெல்லாம் செயல்படுத்த போகிறோம். இப்போ நம்ம வெளி உடம்பு எடுத்துப்போமே. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம கால்களை பலப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணுவோம்? கால்கள் சம்மந்தமான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோம். காலுக்கு வேலை கொடுப்போம். கால் ஃபிசிக்கலாக வெளியே இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அதை எக்ஸசைஸ் பண்ணி பலப்படுத்த முடியும். ஆனால் இங்கே குண்டலினி சக்தி மறைமுகமாக நம்ம குண்டத்துக்கு உள்ளே இருக்குது. அதே மாதிரி நம்ம கணையங்கள் கூட, நம்ம சக்கரங்கள் கூட என்ன நம்ம உடம்புக்கு உள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த சக்தியை நம்ம விழிப்படைய வைக்கணும்னா இதை நம்ம தூண்டணும். தூண்டுறதுக்கு நம்மளால் உள்ளே தொட முடியாது. இப்போ நிறைய குருமார்கள் அவங்களுடைய கை விரலால் தொட்டே விழிப்படைய வைப்போம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், இப்போ நம்மளுடைய கடவுளர்களையும் சித்தர்களையும் மட்டும்தான் குருவாக ஏற்று பண்ண போகிறோம் இந்த பயிற்சி. அப்படி இருக்கும்போது ஃபிசிக்கலாக தொட்டு உணர்த்த முடியாது. அப்போ இந்த உடம்புக்கு உள்ளே உள்ள சக்தியை விழிப்படைய வைக்கணும்னா, தொடாமல் விழிப்படைய வைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு பல முறைகள் இருக்குங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு மூலிகைகளை சாப்பிட்டு அந்த சக்தியை விழிப்படைய வைக்க முடியும். ஆனால் நம்ம இன்னும் அந்த மூலிகைகளே ஆராயலை. அதனால் இப்போ அதுவே நம்ம பண்ண முடியாது. இன்னொன்று பண்ணலாம். என்னதுன்னா, அதிர்வுகளை உருவாக்கி விழிப்படைய வைக்க முடியும். நம்ம சத்தத்தை எழுப்புறதுனால அதிர்வுகளை உண்டாக்க முடியும். அதாவது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு சத்தத்தை உருவாக்கணும்னா அங்கே அதிர்வு உண்டாகும், அவ்வளோதான். நம்ம கை தட்டும்போது குழந்தைகள் உற்சாகமாகும்ல, அதுவுமே நம்ம கையிலேருந்து வர அதிர்வுகள்னால தான். அதே போல் குழந்தைகளை பாட்டு பாடி தூங்க வைப்பாங்கள்ல, அப்படி பாடுறதுமே அந்த வாயிலேருந்து வர சத்தமுமே அதிர்வுகள் தான். நம்ம அதிர்வுகளை வச்சு ஒருவருடைய மனநிலையவே நம்ம கட்டுப்படுத்தலாம். நம்ம பார்க்குற படங்களில் கூட ஒரு சோகமான சீன் வரும்போது சோகமான பிஜிஎம் ஒன்று போடுவாங்க. அந்த பிஜிஎம்மை கேட்டாலே நம்மளுமே சோகமாயிரும். அங்கேயுமே இந்த அதிர்வுகள் தான் வேலை செய்யுது. நீங்கள் தினமும் பாட்டு கேட்கும்போது கூட நேர்மறையான மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய பாட்டுகள்லாம் கேளுங்க. அந்த இசையின் அதிர்வுகளால் உங்களின் மனநிலையே மாறும். இப்போ இந்த 3 விதமான தலைப்புகளை பார்த்தோம். இப்போ இந்த 3மே ஒன்றுக்கு ஒன்று எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள்.
நம் மூச்சு காற்று, இந்த சுவாசமும் நம்ம மனமும் ஒன்று தான் சொல்லிட்டோம். அப்போ நம்ம சுவாசத்தை எங்கே கொண்டு போகிறோமோ நம் மனமும் அங்கே போகும். இதுதான் மொதல் பாயிண்ட். இரண்டாவது, கவனத்தை எங்கெல்லாம் செலுத்துகிறோமோ நம் மனமும் அங்கே போயிடும்னு சொல்லியிருக்கோம். மூன்றாவது, ஒலி மூலமாக, அதாவது ஒரு சத்தத்து மூலமாக அதிர்வுகளை உண்டாக்க முடியும். அந்த அதிர்வுகள் மூலமாக குண்டலினி சக்தியை விழிப்படைய வைக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மூணையுமே கனெக்ட் பண்ணக்கூடியது தான் நம்மளுடைய பயிற்சி. வேற ஒன்றும் இல்லைங்க. ஓம் என்னும் மந்திரத்தை சொல்லி குண்டலினி சக்தியை நம்மால் விழிப்படைய வைக்க முடியும். அது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சாதாரணமாக ஓம்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா, இந்த மாதிரி தான் சொல்லணும். இப்போ இப்படி சொல்லும்போது என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்களேன். நல்லா மூச்சை இழுக்கணுங்க. நம்மளுடைய அடிவயிறு வரையும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி இழுக்கும்போது என்ன நடக்குது, நம்மளுடைய சுவாசத்தை நம்மளுடைய குண்டம் வரையும் இழுக்கிறோம். நம்ம மூச்சை இழுக்கும்போது நம்ம மனமானதும் அதுக்கேற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னா, மூச்சை நல்லா இழுத்து வச்சுட்டு நம்மளுடைய குண்டத்தில் நம்மளுடைய கவனத்தை செலுத்தணும். நம்ம அங்கே கவனிக்கும் போது என்ன நடக்குது, நம்ம மனமானது எங்கே கவனிக்கிறோமோ அங்கே போயிடும். அப்போ நம்மளுடைய குண்டம் கிட்ட நம்ம கவனம் செலுத்தும் போது நம் மனமானதும் அங்கே போயிடுது. சரி, இப்போ நம்ம மனம் அங்கே இருக்குது, நம்மளுடைய கவனம் அங்கே இருக்குது. இப்போ குண்டலினி சக்தியை விழிப்படைய வச்சுட்டு கீழே இருந்து மேலே வர வைக்கணும். நம்மளுடைய மூச்சு காற்று நம்ம இன்னும் விடலை, அடக்கி தான் வச்சுருக்கோம். நம்ம ஓம்னு சொல்லி விடும்போது குண்டத்திலிருந்து தலை வரையுமே அதிர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டே மூச்சு காற்றை வெளியே விடும்போது குண்டலினி சக்தி விழிப்படையும். இப்போ அதிர்வுகளை ஏற்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்களே, இதை நல்லா கவனிக்கலாம். ஓ இம், இந்த 2 வார்த்தையும் நம்ம சொல்கிறோம். இந்த ஓ மட்டும் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே சொல்லிகிட்டே இருங்களேன். கடைசி மூச்சு வர வரையும் வெறும் ஓ மட்டும் சொல்லிகிட்டே இருங்க. அப்படி சொல்லும்போது கடைசியாக எந்த இடத்துல முடியுதுன்னு கவனிங்க. நம்ம உடம்புல ஒரு இடத்துல முடியும். அது நீங்களே கவனித்து பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். நல்லா மூச்சை இழுக்கணுங்க. ஓ கடைசி மூச்சு வர வரையும் வெறும் ஓ மட்டுமே சொல்லுங்களேன். அப்படி சொல்லும்போது அதிர்வுகள் நம்ம தொண்டை வரையும் வரும். கரெக்டாக நம்மளுடைய தொண்டை பகுதியில் முடியும். சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், கடைசியாக தொண்டை பகுதியில் அழுத்தம் வரும். அடுத்து என்னது, இம். இந்த இம் சொல்லும்போது உங்களுடைய உடம்புல அழுத்தம் வராது, அதிர்வு வராது. நேராக உங்கள் மண்டையில் மட்டும்தான் அதிர்வு வரும். அதுவும் முக்கியமாக உங்களுடைய நெற்றி பொட்டில் அதிர்வு வரும். ஒரே நாளில் வராது, போக போக வந்துடும். இப்போ நமக்கு என்ன தெரிய வருது, ஓ சொல்லும்போது நல்லா மூச்சை இழுத்து நம்மளுடைய குண்டத்திலிருந்து கடைசியாக நம்ம தொண்டையில் முடியும். அடுத்து இம் சொல்லும்போது தொண்டையிலிருந்து மேலே போகி கடைசியாக நம்மளுடைய 6வது சக்கரத்தில் முடியும். அப்படி முடியும் போது ஆக்னை சக்கரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்புல இருக்க அனைத்து கிளாண்டுகளுமே நல்லா செயல்பட ஆரம்பிக்கும். நம்மளுடைய நெற்றிக்கண் விழிப்படைய ஆரம்பிக்கும், அதாவது பைனியல் கிளாண்ட். அப்படி நடக்கும்போது அமிர்தம் சுரக்கும், அதாவது டிஎம்டி சுரக்கும். அந்த டிஎம்டி சுரக்க நமக்கும் நம் பிரபஞ்ச சக்திக்கும் நேரடி தொடர்பு உண்டாகும். அதாவது ஓம் என்ற மந்திரத்தை நாம் சொல்லி குண்டத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை கீழ் இருந்து மேல் எழுப்பி நம் நெற்றிக்கண்ணில் கொண்டு சென்று நிறுத்தும் போது அங்கு அமிர்தம் சுரக்கும். அந்த அமிர்தத்தால் நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் சஹஸ்ரார சக்கரம் வழியாக தொடர்பு உண்டாகும். இது மட்டுமே குண்டலினி எழுப்புறதுக்கான வழி கிடையாது. இது ஒரு விதமான வழி. இதற்கு மேல பல வழிகள் இருக்கலாம். அந்த வழிகளெல்லாம் நன்கு ஆராய்ந்த பின்னர் நம்ம 5ஆம் தமிழர் சங்கம் வெளியிடுவோம். இப்போ இந்த டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணலாம். இந்த ஓம் என்னும் மந்திரத்தை நாம் சொல்ல சொல்ல குண்டலினி சக்தி விழிப்படையும். சாதாரணமாக ஓம்னு சொல்லக்கூடாது. முன்பே சொன்னது போல நல்லா மூச்சை இழுத்து நம் கவனத்தை குண்டத்தில் செலுத்தி, அதாவது குண்டலினி சக்தி இருக்கும் இடத்தில் நம் மனதை நிப்பாட்டி அதற்கப்புறம் ஓம் என்னும் மந்திரத்தை நம்ம சொல்லணும். ஓ சொல்லும்போது தொண்டை வரையும் அதிர்வு ஏற்படும். இம் சொல்லும்போது நம்மளுடைய தலையில் அதிர்வு ஏற்படும். முக்கியமாக நம் நெற்றி பகுதியில் ஒரு உணர்வு ஏற்படும். இதை நீங்கள் அனுபவபூர்வமாகவே உணரலாம். நம்மளுடைய மூச்சை நல்லா கீழ் நோக்கி இழுத்து ஓம் மந்திரத்தை சொல்லும்போது நம்மளுடைய நாளமில்லா சுரப்பிகள்லாம் இருக்குல்ல, அந்த கிளாண்டுகள் அனைத்திலையுமே அழுத்தங்கள் ஏற்பட்டு அதுவுமே சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது நம் ஓம் மந்திரத்தை சொல்லும்போது நம் சக்கரங்கள் சரியாக செயல்பட ஆரம்பிக்கும்.
சரி, இப்போ இந்த குண்டலினி பயிற்சிக்கான ஒரு சில விதிமுறைகளை பார்ப்போம். நம்ம முன்பே சொன்னது போல தான் குண்டலினி சக்தியை விழிப்படைய வைப்பது கரண்ட் பாக்ஸில் கை வைக்கிறது மாதிரி தான். அதனால் சேஃப்டியோடு தான் நம்ம அதை அணுகணும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம் கடவுளர்களையும் நம் சித்தர்களையும் நாம் துணையாக கொண்டு இந்த பயிற்சியை செய்ய வேணும். அவங்களுக்கு நம்ம சீடர்கள் ஆகணும்னா அவங்களுடைய கருவியாக நம்ம செயல்படணும். மக்களுக்கு நம்மால் முடிஞ்ச நன்மைகளை செய்ய செய்ய நம் கடவுளர்களையும் சித்தர்களையும் சரியான முறையில் மனதார வணங்கும் போது இயல்பாகவே அவங்களுக்கு நம்ம கருவிகளாக ஆகிடும். அந்த நிலையில் இருக்கும்போது நமக்கு இந்த குண்டலினி சக்தியை எழுப்புறதுனால எந்தவித பக்க விளைவுகளுமே வராது. அப்படி வந்தாலுமே அதை சுலபமாக அவங்களே சரி பண்ணிடுவாங்க. அதனால நம்ம கடவுள் மேலாம் நம்பிக்கைலாம் இல்லாமல், சித்தர்கள்லாம் இல்லைப்பா அப்படின்லாம் நம்பிக்கையே இல்லாமல், சரி சும்மா இது பண்ணி பார்ப்போமே அப்படின்னு இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணினீங்கன்னா பக்க விளைவுகள் வந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் அதை அனுபவிக்கணும். அப்படிலாம் பண்ணிடாதீங்க. அப்புறம் நீங்கள் தான் உங்கள் லைஃப்பில் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து 2வது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த குண்டலினிக்கான பயிற்சியை, இந்த ஓம் மந்திரத்தை சும்மாவே உட்காந்த உடனே சொல்லக்கூடாது. முதல்ல மனதின் வேகம் கம்மியாகும். அதாவது மனதில் ஓடும் எண்ண ஓட்டங்கள் கம்மியாகணும். அப்போனா என்ன பண்ணணும்னா, நம்ம முன்பு சொன்னோம்ல சும்மா இருக்கும் தவம், ஆரம்பத்தில் நம்ம தவம் செய்யணும். ஒரு 20 நிமிஷத்தில், அரை மணி நேரத்துலலாம் நம்மளுடைய மனம் அமைதியாக ஆரம்பிக்கும். அப்படி மனதின் எண்ண ஓட்டங்கள் குறைந்து மனம் அமைதி ஆகுதில்ல, அப்படி ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி செய்யும்போது தான் இதனுடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் முன்னாடி எப்படி அந்த சும்மா இருக்கிற தவத்தெல்லாம் செய்யணுன்றதை பாருங்கள். நம்மளுடைய பழைய மனம் விழியங்கள்லாம் பாருங்கள். அதை முதல்ல ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நேரம் தவத்திற்கு அப்புறம் உங்களுடைய மனம் அமைதியாகும். அதை நீங்களே உணர்வீங்க. உங்களுடைய ஐம்புலன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் ஆயிரும். சுற்றி உள்ள சத்தங்கள்லாம் கேட்காது. அப்படி உங்களுடைய மனம் அடங்குனதுக்கப்புறம் இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிங்க. முழு பலன் கிடைக்கும். 3வது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த குண்டலினி பயிற்சி செய்யும்போது நம்ம உடம்புல சூடு அதிகரிக்கும். உடல் சூட்டு ரொம்பவே அதிகரிக்கும். அப்படி சூடு அதிகரிக்கும் போது என்ன நடக்கும்னா, உங்களுடைய காம எண்ணங்களும் கோப எண்ணங்களும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சூட்டிற்கும் காமத்திற்கும் கோபத்திற்குமே ஒற்றுமை இருக்குங்க. இப்போ ஆங்கிலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஹாட், ஷீ இஸ் ஹாட் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த ஹாட்ன்றது அங்கே அது காமத்தை குறிக்கும். அதே போல் இப்போ நம்ம பேச்சு வழக்கில் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அவன் சூடாக இருக்கான், அவனை அமைதியாக்கு, ரொம்ப சூடாகாதரா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது சூடாக இருக்கானா ரொம்ப கோபமாக இருக்கான்னு அர்த்தம். இந்த சூட்டுனால காம உணர்வும் கோப உணர்வும் அதிகரிக்கும். அப்போ இது எப்படி நம்ம சரி பண்ணலான்னா, இந்த குண்டலினி தவம் பண்ணுற அந்த நாட்களில் நம்ம உடம்ப குளிர் வச்சுக்கணும். தினமும் 2 முறை குளிக்கிறது, அப்புறம் வாரத்துக்கு 2-3 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அதுக்கப்புறம் குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட்றது. இதன் மூலமாக நம்மளுடைய சூட்டை குறைச்சிடலாம். அதனால காம உணர்வுகளும் கோப உணர்வுகளுமே கட்டுப்படுத்தலாம். இந்த குண்டலினி தவம் பண்ணுற நாட்களில் மட்டும் இந்த முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு 21 நாள் இந்த தவம் பண்ண போகிறேன்றீங்க, இல்லை ஒரு 7 நாள் தொடர்ந்து பண்ணுறீங்கன்னா அப்போ மட்டும் உடம்பை சூடாக்கும் உணவுகளை நாம் தவிர்த்துக்கலாம். எந்தெந்த உணவுகள்லாம் உடம்பை சூடாக்குன்றதை நீங்களே தேடி பாருங்கள். அந்தந்த உணவுகளை மட்டும் தவிர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக குடிங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால உடல் சூட்டினால் ஏற்படும் பாதிப்புகளெல்லாம் நம்மளால் குறைச்சிட முடியும். அடுத்து இந்த குண்டலினி தவம் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இதெல்லாம் நடக்கும். கெட்ட கெட்ட கனவு வருது, ஏதோ ஒரு சத்தங்கள்லாம் கேட்குறது, யாருக்கும் தெரியாததெல்லாம் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கும். முதல்ல இதெல்லாம் பார்த்து பயப்படவே கூடாது. நம்ம கடவுளர்களை நீங்கள் வணங்க அவங்களுடைய துணையை கொண்டு இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரியான சிம்டம்ஸுமே கம்மியாயிடும். முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய இந்த அறிகுறிகள்லாம் உண்மையா பொய்யான்னு ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா பலருமே கற்பனை உலகத்தில் ஹாலோசினேஷனில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடைசியாக இந்த குண்டலினி சக்தியை எழுப்பிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எழும்புறது மூலியமா நீங்கள் ஒரு முழுமையான மனிதனாக மாறுவீங்க. உங்களுடைய தனித்திறமைகள்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். பலருமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி குண்டலினி தவம்லாம் செஞ்சீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடுவாங்க, துறவி ஆயிடுவாங்க, சாமியார் ஆயிடுவாங்கலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அதுவும் குண்டலினி தவம் செய்கிறவங்களாம் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவுமே தவறு தான். அந்த காலத்தில் நம் முன்னோர்கள், நம் சித்தர்கள் குருகுலங்களில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்குமே குண்டலினி சக்தியை விழிப்படைய வைப்பாங்க. குருகுலம் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் வானத்தில் பட்டத்தை விட்டு அதை கொண்டாடுவாங்க. இப்போ எப்படி பட்டமளிப்பு விழா இருக்கு, அந்த காலத்தில் குருகுல மாணவர்கள் வெற்றிகரமாக குண்டலினி சக்தியை மேலே எழுப்புனதுக்கான சிம்பாலிசம் தான் இந்த பட்டம் விடுறது. இதை தான் இப்போ பட்டமளிப்பு விழான்னு மாற்றி வச்சுருக்காங்க. அதனால் அந்த காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் அனைவருமே குண்டலினி விழிப்படைஞ்சவர்கள் தான். அவங்க குருகுலத்தில் விழிப்படைய வச்சதுக்கப்புறம் வெளியே வந்து அவங்க சாதாரண வாழ்க்கை வாழ்வாங்க, திருமணம் செஞ்சுப்பாங்க, குழந்தை பெற்றுப்பாங்க. இப்போ நம்மளுடைய கடவுளர் ராவணனே திருமணம் செஞ்சு குழந்தை பெற்றுக்கிட்டவர் தானே. ராவணனின் மகன் தானே இந்திரன்.
அதனால் இந்த குண்டலினி சக்தி விழிப்படைகிறதுனால திருமணம் செஞ்சுக்க கூடாதுன்னு சொல்கிறது ஒரு பொய் தான். ஆனால் இந்த தவம் செய்யும்போது மட்டும் அந்த செய்கிற நாட்களில் மட்டும் இல்லறத்தில் இருக்கிறத தவிர்த்துக்கோங்க. பெண்களுமே மாதவிடாய் காலகட்டத்திலலாம் இந்த மாதிரியான தவம் செய்கிறத நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா சும்மாவே உடம்பு சூடு அதிகரிக்கும். அந்த சமயத்தில் இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் செஞ்சோன்னா இன்னும் சூடு அதிகரிக்க தான் செய்யும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், நம்ம எந்த தவம் எந்த பயிற்சி செய்தாலுமே எதையுமே வலுக்கட்டாயமாக நம்ம செய்யக்கூடாது. அதனால் பெண்கள் அந்த காலகட்டத்திலாம் இதை தவிர்த்துக்கோங்க. கடைசியாக இந்த குண்டலினி சக்தியை எப்படி பயன்படுத்தலான்னு இப்போ பார்ப்போம். இந்த குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி பிரபஞ்சத்தோடு தொடர்பில் இருக்கீங்களே, அப்படி இருக்கும்போது பிரபஞ்சத்திலேருந்து சமிக்கைகள் வரும், அங்கேருந்து தகவல்கள் கிடைக்கும், இல்லை ஏதாச்சும் மெசேஜ் வரும். இப்படி என்னதான் வந்தாலும் கூட நீங்கள் எல்லாமே ஆராய்ந்து பார்த்த பின்பு தான் அதை செயல்படுத்தணும். வெறும்னே ஆராயாமல் டைரெக்டாக பிரபஞ்சத்திலேருந்து மெசேஜ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விடயங்களெல்லாம் செயல்படுத்தினீங்கன்னா அது தவறாக போக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு சில சமயம் நம்ம மனமானதே இப்படிலாம் ஏமாற்றும். பிரபஞ்சத்திலேருந்து மெசேஜ் வந்த மாதிரியும் இல்லை கடவுள் பேசுகிற மாதிரியும் நம்ம மனமானதே அப்படி நடித்து நம்மளை ஏமாற்றும். அதனால் நம்ம பிரபஞ்சத்திலேருந்து என்ன தகவல் வந்தாலும் சரி, எது வந்தாலுமே அதை ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் நம்ம முடிவுகளை எடுக்கணும். குண்டலினி விழிப்படைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நேரடி தொடர்பு வந்துடும். உங்களுடைய 7வது சக்கரம் சஹஸ்ரார சக்கரம் ஒரு ஆண்டனா மாதிரி செயல்படும். ஆன்மீகத்தில் அடுத்த கட்ட நிலை செல்ல போகிறோன்னு சொல்கிறவங்க, சித்தர்கள் ஆகிறதுக்கு முயற்சிக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ சொல்ல போகிறது ரொம்பவே தேவையான ஒன்றா இருக்கும். அதுதான் சிற்றின்பம் பேரின்பம். இதை சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நடைமுறை பயிற்சி. இப்போ இந்த விழியத்தில் ஒன்று சொல்லுவோம், அதை கேட்டதுக்கப்புறம் இந்த விழியத்தை நீங்கள் கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிவிட்டு அதில் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு திருப்பி வரணும், அவ்வளோதான். இப்போ நாங்கள் சொல்கிறத அப்படியே சிந்திச்சு பாருங்கள். நம்ம பூமியில் ஒரு பெரிய எரிக்கல் வந்து விழுது. அது விழுந்ததுக்கப்புறம் குமரி கண்டமே கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க ஆரம்பிக்குது. அங்கே வாழ்ந்த மக்கள் தப்பிச்சிட்டாங்க. எப்படியெல்லாம் தப்பிச்சு அங்கேருந்து போயிருப்பாங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் இந்த வீடியத்தை நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு இப்போ சொன்ன சீன் இருக்குல்ல, அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், அவ்வளோதான். அங்கே வாழ்ந்த மக்கள் எப்படியெல்லாம் தப்பிச்சிருப்பாங்கன்னு சிந்திச்சு பார்த்துட்டு வாங்க. எல்லாரும் இப்போ நம்ம சொன்ன சீனை அப்படியே சிந்திச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதில் உங்களுக்கு விடை தெரியலாம், இல்லை தெரியாமல் கூட போகலாம். ஆனால் இதில் நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்களேன். இதை நீங்கள் சிந்திக்கும் போது இயல்பாகவே மேலே பார்த்து யோசிச்சிருப்பீங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எந்த ஒரு விடயத்தை சிந்திச்சாலும் கற்பனை பண்ணாலும் உங்கள் மனமானது நேராக உங்கள் புருவ மத்திக்கிட்ட போயிடும். சரி, இப்போ இன்னொரு விடயம், இதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்களே, அப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது உங்கள் உடம்புல ஒரு அழுத்தம் வரும். அது எந்த இடத்துல அழுத்தம் வரும்னு கவனிச்சிருக்கீங்களா? சரியாக உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கிட்ட அழுத்தம் வரும். கவலைப்படும் போது மட்டும் இல்லை, நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும்போது கூட உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கிட்ட ஒரு அழுத்தம் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்களின் கவனமானது அங்கே போகுது. இன்னும் சொல்ல போகணுன்னா உங்களின் மனமானது கீழே இறங்கி அந்த இடத்துல இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? நீங்கள் சிந்திக்கும் போது இயல்பாக உங்களின் மனம் மேல் நோக்கி செல்லும். நீங்கள் கவலைப்படும் போது, இல்லை மகிழ்ச்சி அடையும் போது, இல்லை காதல் வயப்படும் போது உங்களின் மனமானது உங்கள் நெஞ்சு பகுதிக்கிட்ட போகும். சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு காம உணர்வு எழும்போது இயல்பாகவே உங்களின் மனமானது, அதாவது உங்களுடைய கவனம் எங்கே செலுத்தப்படுது? கீழே செலுத்தப்படுது. அதாவது இயல்பாகவே உங்களின் மனமானது கீழ் நோக்கி செல்லும். இதுதாங்க, வேற ஒன்றுமே இல்லை. இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சிற்றின்பம் பேரின்பம்னா என்னன்றது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இங்கே நம்ம சிந்தனை செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, இயல்பாகவே நம்ம மனமானது, நம்மளுடைய கவனமானது மேல் நோக்கி செல்லும். ஒரு சில சமயம் திடீர்னு ஆன்சர் கிடைக்கும், திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நமக்கே தெரியாமல் ஆன்சர் கிடைச்சிருக்கும், அது கரெக்டாக இருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை, இயல்பாகவே நம்ம மனம் மேலே செல்லுது. அப்படி நம்ம மேல் நோக்கி சிந்திக்கும் போது இயல்பாகவே நம்ம பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்கிறோம். காஸ்மிக்லேருந்து நமக்கு ஆன்சர் கிடைக்குது, அவ்வளோதாங்க. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், நம்ம மனமானது கடந்த கால நிகழ்வுகளை வச்சு தான் எண்ணங்களை உருவாக்கும். அதுக்கு புதுசாலாம் உருவாக்க தெரியாது. 2 இதை கம்பைன் பண்ணி வேணால் உருவாக்கும். இப்போ ஒரு பட்டாம்பூச்சி ரெக்கை இருக்குது, ஒரு மீன் இருக்குது. இது ரெண்டுமே நம்ம மனதில் பதிஞ்சிருக்கு. நம்ம மனமானது இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஹைப்ரிடாக ஒரு உயிரினத்தை வேணால் உருவாக்க முடியுமே தவிர கற்பனையில் அது பார்க்காததை அதால் உருவாக்க முடியாது. அப்போ நம்ம ஒரு விடயத்தை நம்ம சிந்திக்கும் போது இயல்பாகவே நம் மனமானது மேல் நோக்கி சென்று பிரபஞ்சத்திடம் தகவலை பெற்று கீழே வந்துடுது, அவ்வளோதான். இப்போ நம்ம குண்டலினி சக்தி எழுப்புனதுக்கப்புறம் இன்னும் நம்மளுடைய ஆண்டனா ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் சுலபமாக நம்மளால் பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்ம பெரும்பாலான நேரம் நம் மனதை மேல் நோக்கி கொண்டு செல்லவே மாட்டோம், அதாவது சிந்திக்கவே மாட்டோம்.
பெரும்பாலான நேரம் கீழ் நோக்கியே தான் கொண்டு செல்கிறோம். கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகளையே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், கவலையான விடயங்களையே யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படி யோசிக்கும் போது இயல்பாகவே நம்ம மனமானது கீழே போயிடும். அதே போல் நம்ம எந்த நேரமும் காமத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தோன்னா நம்ம மனமானது இன்னும் கீழே போயிடும். இதுக்கு பேர் தாங்க சிற்றின்பம். நம்ம குண்டலினி சக்தியை மேல் நோக்கி எழுப்பும்போது, நம் மனம் மேல் நோக்கி சிந்திக்கும் போது, அமிழ்தம் உருவாகி பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ளும் போது ஒரு இன்பம் கிடைக்கும். அந்த இன்பம் தான் பேரின்பம். அதனால் இனிமே நம்ம எல்லாருமே முடிஞ்ச அளவு மேல் நோக்கி சிந்திக்க ஆரம்பிக்கணும். நம் சித்தர்கள் அனைவருமே அவங்களுடைய மனதை மேல் நோக்கி கொண்டு சென்றதுனால தான், அதாவது சிந்தித்ததுனால தான் பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக பல விடயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. சிற்றின்பம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். அதே போல அதிகப்படியாக உங்களின் மனதை கீழ் நோக்கியே கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகப்படியாக காமம் சார்ந்த விடயங்கள்ல ஈடுபடுறீங்கன்னா பல இன்னல்களுக்கு ஆளாவீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் குண்டலினி சக்தியை எழுப்பிட்டேன், நான் என்ன கேட்டாலும் கிடைக்கும், ஏன்னா நான் பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காமம் சார்ந்த விடயங்களை ஈர்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்களுக்குமே தெரியல, அவங்க என்னதான் பிரபஞ்சத்துடன் தொடர்பில் இருந்தாலும் காமம் சார்ந்த எண்ணங்களை அவங்க நினைக்கும் போது இயல்பாகவே அவங்க மனமானது கீழ் நோக்கி செல்லும். அங்கே பிரபஞ்சத்தோடு இருக்க தொடர்பு கட்டாயிரும். காமம் சார்ந்த எண்ணங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன தீய எண்ணங்கள் கொண்டாலுமே உங்களின் மனமானது கீழ் நோக்கி தான் செல்லும். இந்த மாதிரியான விடயங்களுக்கெல்லாம் குண்டலினி சக்தியை பயன்படுத்த நினைச்சிங்கன்னா உங்களுக்கு தான் நேர விரயம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்மீகத்தில் எவ்வளோ முன்னேறி இருந்தாலும் திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய மனமானதை மேல் நோக்கி செலுத்தி நீங்கள் பிரபஞ்சத்துடன் கனெக்ட் ஆவீங்க பார்த்தீங்களா, அப்போ வரக்கூடிய இன்பம் பேர் தான் பேரின்பம். உங்களின் மனமானதை கீழ் நோக்கி செலுத்துவீங்க பார்த்தீங்களா, அப்போ வரக்கூடிய இன்பம் பேர் தான் சிற்றின்பம். இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணலான்னா, தினமும் ஒரு அரை மணி நேரம்னாச்சும் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக உட்காந்து சிந்திங்க. சிந்திக்கிறதுனா பழைய பிரச்சனைகளை நினைக்கக்கூடாது, அதுக்கான சொல்யூஷன் என்னென்னு சிந்திங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்குது, பொருளாதாரம் இல்லை, வறுமையாக இருக்குன்னு சிந்திக்கக்கூடாது. நீங்கள் அதை பற்றி யோசிக்கும் போது உங்கள் மனமானது கீழே தான் போகும். நீங்கள் என்ன சிந்திக்கணும்னா, அந்த வறுமையை எப்படி சரி பண்ணலாம், எப்படி பிரச்சனையை சரி பண்ணலான்னு சிந்திக்கும் போது தான் மனமானது மேலே போகும். அதற்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். வீட்டின் வறுமை மட்டும் இல்லை, உங்கள் உடம்புல இருக்க நோயாக இருக்கலாம், வேறு எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் சிந்திக்கும் போது அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நீங்கள் தினம் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம்னாச்சும் சிந்திக்கும் போது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளே சால்வ் ஆகும். அதனால் நம் அனைவரும் முடிந்த அளவு எந்நேரம் மனதை கீழ் நோக்கியே கொண்டு செல்லாமல் ஒரு நாளில் கொஞ்ச நேரம்னாச்சும் மேல் நோக்கி கொண்டு செல்லணும். ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு செல்லணும்னு நினைக்கிறவங்க அதிக நேரம் சிந்திக்கலாம். இப்போ நம்ம சித்தர்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சித்தர்கள் அனைவருமே அதிக நேரம் மேல் நோக்கி சிந்திப்பவர்கள் தான். இந்த வீடியோத்தில் சில முக்கியமான பயிற்சிகளை சொல்லியிருக்கோம். சொன்ன பயிற்சிகளையும் தவங்களையும் முறையாக நீங்கள் தினம்தோறும் செய்யும்போது நீங்கள் அனைவருமே ஆன்மீகத்தில் அடுத்த கட்ட நிலைக்கு சென்றுடுவீங்க. அடுத்த பகுதியான மனம் பகுதி 8, அந்த பகுதியில் உங்களுடைய கேள்விகள் அனைத்திற்குமே பதில் சொல்லப்படும். மனம் சார்ந்த கேள்விகளாக இருக்கணும், நல்ல சிறந்த ஆக்கப்பூர்வமான கேள்விகளாக இருக்கணும். அந்த கேள்விகளெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக கேட்கலாம். உங்களின் கேள்விகளுக்கெல்லாம் அந்த வீடியோத்தில் பதில் சொல்லப்படும். அது மட்டும் இல்லை, மனம் 7 பகுதி போட்டிருக்கோம். இந்த மனம் சீரீஸை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக் வரவேற்கப்படுகிறது. இந்த மனம் சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்துச்சு, இந்த சீரீஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தாராளமாக ஒரு வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கூட 5ஆம் தமிழர் சங்கத்துக்கு நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய ஃபீட்பேக்கை, உங்களுடைய கருத்துக்களை போடுறதுனால இந்த மனம் சீரீஸை பார்க்காதவங்களுக்குமே இதன் மேலே ஆர்வம் வரும், அவங்களுமே விழிப்படைவாங்க. அதனால் உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணலாம். ஆடியோ மெசேஜாகவும் அனுப்பலாம், இல்லை ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி கூட அனுப்பலாம். மீண்டும் அடுத்த வீடியோத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.